இப்ப டிசம்பர் வரப்போகுது. டிசம்பர்னாவே நம்மளுக்கு டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிசம்பர்ல எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு, எந்த ராசிகளுக்கு ரொம்ப வந்து நல்ல கோடீஸ்வரர் ஆக போற வாய்ப்புகளோ இல்ல வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து டிசம்பர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ற ராசிகள் எது? ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த நிறைய மன வருத்தங்கள் எல்லாமே தீரக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவங்களுக்கு மே மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த வருடம். ஆமா, இப்ப இருந்து டிசம்பர்ல இருந்து. அடுத்ததா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தாங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், கோடீஸ்வர யோகம்ங்கிறது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல தசாபுத்திகள் இருந்தா நம்ம கொடுத்த கடன் திரும்பும், திடீர் பண வரவுகள் கிடைக்கும், பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள்ங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. அடுத்த இடத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் கொஞ்சம் நீங்கும். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு, எனக்கு 9ல் குரு வந்து ஒன்றும் சரியாகலைங்கன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. 15 வருஷமாவே துளாராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு நேரங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல நல்ல ஒரு கோச்சார பலன்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். நல்ல ஒரு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, நோய் எதிரி கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி குருபலமும் நல்ல முறையில் இருக்கிறனால அவங்களோட தேவைகள் நிறைவேறும். என்னவா இருந்தாலும் சரி, திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அல்லது பதவி உயர்வாக இருக்கட்டும், வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்ததான் மகர ராசிக்காரங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியதா அந்த டிசம்பர் மாசங்கிறது அமைய போகுது. இவ்வளவு நாள் இருந்த அவங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம். எங்கெங்க 7.5 சனி முடிஞ்சு நாங்க இவ்வளவு நாள் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். குடும்பத்துல அவங்கள புரியாம பிரிஞ்சவங்க, அவங்க பாசத்தை புரியாம பிரிஞ்சிருந்தவங்களாம் டிசம்பர் மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து கவனக்குறைவாக இருக்கிறது, பிள்ளைகள்னால ஏற்பட்ட மன வலிகள், துன்பங்கள் எல்லாம் வந்து தீர்ந்து அவங்க மன நிறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்கு ஒரு நல்ல நேரங்கிறது இருக்குது. அப்போ ரிஷபம், துலாம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கு டிசம்பர் மாதம் அதியோக பலன்களையும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் திடீர் லாட்டரி யோகத்தையும் அல்லது அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு எதிர்காலமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும்.